டிவிஐ தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம்தான நிகழ்ச்சியினூடாக இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த வாரமும் ஒரு நோய் தாக்கம் தொடர்பாக நாங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். எக்ஸிமா என்பது ஒரு நோய் தாக்கம். எங்களுடைய உடல் முழுவதும் தோலால் தான் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தோலில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையாக தான் இந்த எக்ஸிமா இருக்கிறது. இது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய தினம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். உங்களோடு டாக்டர் ராஜேஷ் லோகன் அவர்கள் கலையகத்தில் இணைந்திருக்கின்றார். அவரோடு மேலதிக தகவல்களை நாங்கள் பேசி பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த எக்ஸிமா என்பது ஒரு தோல் சார்ந்த வியாதி அல்லது ஒரு நோய் பிரச்சனையாக இருக்கின்றது. அப்போ இந்த எக்ஸிமா என்பது பற்றி ஒரு பூரண விளக்கத்தை நீங்கள் தர முடியுமா? எக்ஸிமான்றது ஒரு குரானிக் டிசீஸ். ஒரு டக்குன்னு ஒரு இப்போ நாங்கள் நிமோனியா மாதிரியோ அல்லது இயர் இன்ஃபெக்ஷன் மாதிரி டக்குன்னு வந்துட்டு உடனே ஃபுல்லாக போகிறதில்ல. இது ஒரு லைஃப் லாங்குக்கு இருக்கலாம் அல்லது ஒரு கணக்க காலம் இருக்கலாம். வந்து போய்கொண்டே இருக்க முடியல. அதுதான் அந்த குரானிக்காக இருக்கிறது. அப்போ அந்த தோலில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஒன்று வரைக்கும், அதாவது இன்ஃப்ளமேஷன் வரைக்கும் சில வழியில் கொஞ்சம் ரெட்னஸாக இருக்கலாம். வெள்ளையாக்கலண்டா கூட ரெட்னஸ் மாதிரி இருக்கும். எங்கட கலருக்கு கொஞ்சம் கூட பிக்மெண்டேஷன் அண்ட் இது அதோட சேர்த்து கடிக்கிறது இருக்கிறதால சொரிஞ்சு அந்த அதை தோல் திக்காக ஒரு தடிப்பாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. சரியான ட்ரையாக இருக்கும் அந்த தோல் அதுகள். அப்போ அப்படியான ஆட்களுக்கு அது தான் எக்ஸிமான்னு சொல்கிறது. இப்போ அது ஏட்டோபி என்று சொல்கிறது. இப்போ ஏட்டோபி என்று சொன்னால் ஜெனட்டிக்கலாக இந்த எக்ஸிமா ஜெனட்டிக்கலாக வரலாம். அந்த ஏட்டோபின்றது இப்போ 3 விதமான டிசீசஸ் அவையில் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்போ அலர்ஜிஸ், தும்மல், இருமல், மூக்கால் தண்ணி வாரது, கண்கடி அல்லது உடம்புல கடி, அதுகள் இந்த அலர்ஜி அதுகள்னு சொல்கிறது. இப்போ ரெண்டாவது ஆஸ்மா, உங்களுக்கு தெரியும், முழுப்பு வருத்தம், அது இழுத்து கொண்டு இருக்கிறது. அதோட சேர்த்து எக்ஸிமா. அப்போ இந்த 3 ஒரு ஏட்டோபி இண்டிவிஜுவல்ன்றது. ஒரு ஆளுக்கு இப்போ ஆஸ்மா இருந்ததுன்னா அவைக்கு எக்ஸிமா வர சந்தர்ப்பம் இருக்குது. எக்ஸிமா இருந்தால் அலர்ஜி வர சந்தர்ப்பம் இருக்குது. அந்த அலர்ஜி இருந்தால் எக்ஸிமா, அப்படியே இந்த ஒரு 3 மாறி மாறி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதுதான் ஆக்கள் சொல்கிறது. இப்போ எனக்கு எக்ஸிமா இருந்தால் எனக்கு மாற்ற விருப்பம் இல்லைன்னு சொல்லுவேன் நம்ம ஆக்களுங்கட ஊரில் ஏன்னா ஐயோ இழுப்பு வந்துடுமெண்டு. அது அப்படி என்று இல்லை. அது நாங்கள் எல்லாத்தையும் அண்டர் கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்போ எக்ஸிமா இப்போ தோல்ல இருந்து இந்த தோல் படை அகல்ற அளவுக்கு, தோல் உரிகிற அளவுக்கு அப்படியான நிலை ஏற்படுமா எக்ஸிமா? என்னன்னா எக்ஸிமாண்ட முதலாவது அறிகுறி இச்சி, கடிக்கிறது. இந்த சொரிஞ்சு கொண்டு கடிச்சு கொண்டே இருக்கும். அப்போ ஆக்கள் இப்போ நெடுவும் சொறிவினம். ஏன்னா ஸ்கின் அவைக்கு வெரி ட்ரை. சாதாரணமாக எல்லாருக்குமே ஒரு இடத்துல அந்த ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கும், சொறியோட மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ அது தோல் சம்பந்தமான பல வியாதிகள் இருக்கின்றது. ஆனால் இதுதான் எக்ஸிமான்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். கட்டாமல் ஒரு தோல் கடிப்பு கட்டாமல் எல்லாருக்கும் இருக்கணுமெண்டு இல்லை. அதிகமான ஆட்களுக்கு ட்ரைனஸ் இருக்குது. அந்த ட்ரைனஸ் தண்டா தான் கடிக்கும், சொரியும், இதனும். அதாவது எங்களோட ஸ்கின் ஒரு பெரிய ஓர்கன் எங்களோட பாடியில். அந்த ஸ்கின்னில் கணக்க ஃபங்க்ஷன்லேயே எங்களோட பாடி டெம்பரேச்சரை வச்சிருக்கிறது. இப்போ கூட ஹீட்டண்டாக ஸ்வெட் பண்ணும். அப்போ அந்த பாடி டெம்பரேச்சரை குறைக்கும். குளிர கீழே இருக்கிற ஃபேட் அதுகள் எங்களுக்கு குளிரில் இருந்து பாதுகாக்கின்றது. அதோட அது ஒரு மேலே ஒரு தோல் கண்டினியூஸ் பேஸஸாக இருக்கிறது எங்களுக்கு ஒரு பேரியர் மாதிரி. இப்போ அந்த அந்த மேல் தோலுக்கு கீழே ஒரு 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 பேரியர் ஒன்று இருக்குது. அந்த பேரியர் எபித்தீலியல் பேரியர்னு சொல்கிறோம். அப்போ அந்த பேரியர் ஆவியாகாமல், தண்ணியை உள்ளுக்கு இருக்கிற தண்ணி வெளியில் ஆவியாகாமல் எங்களுக்கு பாதுகாத்து கொள்ளுது. அதே நேரத்தில் வெளியில் இருந்து இந்த அலர்ஜி, இந்த அந்த அலர்ஜியால் வர டஸ்ட்டுகள், மைட்டுகள், அப்படி அந்த அதுகளால் அந்த அலர்ஜன்ஸ் அதுகளை உள்ளுக்கு போகாமலும், அதே நேரத்தில் பாக்டீரியா, வைரஸ் அதுகளை உள்ளுக்கு போகாமல் பாதுகாக்குது. எங்களுக்கு ஸ்கின் கண்டினியூஸாக இருக்கும் மட்டும் எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதில் வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அந்த ஸ்கின்னில் ஒரு சின்ன பிரேக் இருந்தால், அப்போ நான் இதில் கடிக்குதுன்னா நான் இதில் சொரிஞ்சனேன்டா அந்த அந்த சொரிஞ்சினது வெளியில் சில வேளையில் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மைக்ரோஸ்கோப்பிக்கெல்லாம் ஒரு சின்ன அதில் போர் வந்ததுண்டா அதுக்குள்ளால இன்ஃபெக்ஷன் வேந்து தோலில் சில வேளையில் இன்ஃபெக்ஷன் அதில் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்போ இந்த 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 எக்ஸிமாவில் ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா
அந்த அந்த பேரியரில் வந்து எபிதிலியல் பேரியர் வந்து வீக்காக இருக்குது. அப்போ அது வந்து வீக்காக வந்து உள்ளுக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, வெளியில் போகிறதுக்கு. அப்போ உள்ளுக்கு இருந்து தண்ணி வந்து வெளியில் போகுது. அப்போ டக்குண்டு ட்ரை கூடவே வருது. அதே நேரத்தில் இந்த அலர்ஜென்ஸ் அதுகள் வைரஸ் அந்த இதுகள் வந்து உள்ளுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதுகள் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனை ட்ரிகர் பண்ணுது. அப்போ இது வந்து ஜீன்னு ஜெனட்டிக்கலாக வருது. ஏன்னு சொன்னால் இப்போ அதில் ஒரு இந்த ஸ்கின் பேரியரில் வந்து ஒரு ப்ரோட்டியேஸ் ஒன்று இருக்குது. அந்த ப்ரோட்டியேஸ் வந்து அதின் ஆக்டிவிட்டி வந்து லோ லெவலில் இருக்கேக்க ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜென்ஸ் அதுகள் வரக்கூடிய எங்களுக்கு எக்ஸிமா வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்போ அது வந்து ஜெனட்டிக்கலாக டிட்டர்மின் பண்ணப்படுதுன்னு சொல்லப்படுது. அப்போ அதிൻ്റെ பேஸஸில் தான் எங்களோட ட்ரீட்மெண்ட் கூட நாங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்போ இந்த எங்களுக்கு ஜெனட்டிக்கலாக அப்படி ஒரு டிஃபெக்ட் இருக்கேக்க என்வயர்மெண்டலாக ட்ரைனஸ் மற்றது ஏதாவது இப்போ அலர்ஜி இதுகள் இப்போ ஹாஷ் சோப்புகள் டிட்டர்ஜென்ட்டுகள் அதுகள் இந்த கண்டக்ட் இரிட்டன்ட் அதாவது அந்த இரிட்டன் எங்களோட ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு பதார்த்தங்கள் அதாவது ஹார்ஷ் சோப்பாக இருக்கலாம் அல்லது ஆசிடியாக இருக்கலாம் அல்கலைனாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸ் அதுகள் வந்து எங்களோட ஸ்கின்ல பட்டுதண்டா அது இரிட்டேட் பண்ணுது. அப்போ அது வந்து உள்ளுக்கு போகிறதுக்கு அதை எங்களோட விடாது, அந்த படையை நோமலாக விடாது. அது வந்து இது வந்து வீக்காக இருந்ததுண்டா தான் அதுகளால் அதனக்கூடிய அல்லது அந்த எங்களோட தோலில் இம்யூனாலஜிக்கல் அந்த அந்த தாக்கங்களை இம்யூனாலஜிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது. அது அந்த அலர்ஜி ரியாக்ஷன்ன்றது ஒரு இம்யூனாலஜிக் ரியாக்ஷன். எங்களோட பாடியில் வந்து ஒவ்வாத தன்மையை வந்து ஒரு ட்ரிகர் பண்ணுது, கூட கொண்டு வருது. அதனால் வந்து அந்த தோலில் வந்து வீக்காக வந்த உடனே எங்களுக்கு வந்து கடிக்க தொடங்கும், இதண்ட இப்போ நாங்கள் சொரிய வண்டு அதில் வந்து புண் மாதிரி வரும், சொரிஞ்ச காயங்கள் வரும், வந்த உடனே அதில் இன்ஃபெக்ஷன் வரும். அப்போ அதுகள் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குன்றது. இப்போ இந்த எக்ஸிமா தாக்கம் வந்து பொதுவாக எந்த வயதினரை குறிப்பாக தாக்கம் இருக்கா? இப்போ எல்லாருக்குமே சின்ன பிள்ளைகளுக்கும் பெரும் பெரியாக்களுக்கும் பெரும் வயது முதிர்ந்தாக்களுக்கும் பெரும் எல்லாருமே தாக்குவதற்கான கூட வந்து அதிகமாக இந்த ஏட்டோபி இண்டிவிஜுவல் பேபிஸுக்கு உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உடம்புல வந்து ரேஷஸ் உடம்புல வந்து கூட வந்து ரேஷஸ் இருக்கும். இப்போ எக்ஸிமா மாதிரி வரும். அது வந்து வரைக்க ஒரு மெல்லியஸ் வந்து வரும், மெல்லிஸா தடித்த மாதிரி இருக்கும். இது அதில் வந்து சில பிள்ளைல இன்னும் கொஞ்சம் பேடாக வந்ததுண்டா ஒரு ரெட்னஸாக இருக்கும். தலையில் பார்த்தீங்கன்னா அந்த கிரேடல் கேப்னு சொல்கிறது, இப்போ அது வந்து ஸ்கின் எல்லாம் வந்து திக்காக வந்து ஜெலோவாக வந்து க்ரஸ்டாக வந்து கண்ணிமை வழியை இதுகள் வழியே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது வந்து செபரேட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அதுகள் வந்து கிரேடியல் கேப்னு சொல்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கு வர்ற இதை ஸ்பெஷல் ஷாம்பு அதுகள் போட்டு நாங்கள் அதுகளை கிளியர் பண்ணத்தக்கதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்போ எக்ஸிமா வந்து சின்ன பிள்ளையிலேயே தொடங்கலாம். 2 monthsலேருந்து இப்போ இந்த எனி டைம் வந்து இந்த ஜெனட்டிக் ஜீன்ஸ் இருக்கிறவைக்கு கூட இம்யூனாலஜி ரியாக்ஷன்ஸ் அதுகள் வரைக்க வரக்கூடியதாக இருக்குது. இப்போ கூட வந்து இப்போ கழுத்தில் வர பார்க்கும், கையில் வர பார்க்கும், காலில் வர பார்க்கும், வயிற்றில் வர பார்க்கும், மொத்தில் வர பார்க்கும், தலையில் வர பார்க்கும், எங்கேயண்டில் உடம்புல அதிகமான இதில் ஏரியாஸில் வரும். அப்போ கூட வந்து இளம் வயதில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் வரும். அந்த கையின் வழிப்பக்கங்கள் அதுகள் இதெல்லாம் காலுகளில் பின்பக்கம் அதுகள். இப்போ இந்த வளர 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 உள்பக்கத்தில் இந்த முழங்கையில் உள்பக்கம், இந்த பக்கம் உள்பக்கம் அப்படி அதுகள் வரக்கூடிய சந்தர்ப்பம். ஆனால் எங்கே தான் தனியாக வரணும் இல்லை. பொதுவாக வந்து ஒரு நோய் வந்து பாக்டீரியான தாக்கத்தால் வருது, வைரஸான தாக்கத்தால் வருது. இப்போ எக்ஸிமாவை பொறுத்த முறையில் அது ஒரு தொற்று நோய். அப்போ ஒருவருக்கு இருக்குன்னு சொன்னால் அது மற்றவருக்கு கட்டாயம் தொற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? இது வந்து ஒரு தொற்று நோய் இல்லை. ஒரு ஆள் இருந்தப்போ எனக்கு இருக்குதுன்னா நான் இப்போ பக்கத்தில் உங்களுக்கு கிட்ட இருக்கிறதால உங்களுக்கு வர வேண்டிய இல்லை. இப்போ நீங்கள் ஒருவர் பாவித்த உடைகளையோ அல்லது அது வராது, அப்படி வராது. அப்படி தொற்று நோய் இல்லை. ஒரு ஆள்லேருந்து இன்னொரு ஆளுக்கு தொற்று மண்டியில். இப்போ ஒரு இடத்துல ஒரு ரூம்மேட்டாக ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கையோ அல்லது ஒரு ஸ்கூல்லையோ அல்லது இங்கே என்னென்ன ஷேர் பண்ணிக்க கொள்ளைக்கு இருக்கைக்க வரக்கூடியது இல்லை. இப்போ எனக்கு இருந்தால் அது எந்த வருத்தம் உங்களுக்கு வராது. இப்போ என்னிலேருந்து உங்களுக்கு தொத்தாது. அப்படி பண்ண மாதிரி தான் அது. ஆனால் என்னென்னா இன்னொருவருக்கு பாதிப்பு இல்லை அதில். ஆனால் என்னென்னா அந்த அந்த இண்டிவிஜுவலையும் அந்த யாருக்கு எக்ஸிமா இருக்கோ அவைக்கும் அவை ஃபேமிலியிலே நிறைய தாக்கம் இருக்கின்றது. இந்த எக்ஸிமா இருக்க நிறைய வந்து ஒரு கடி இருக்குது. இப்போ சொரிஞ்சு அப்படி கொண்டு வரைக்க அப்போ அவைக்கு என்ன நடக்க போகுது, இப்போ சொரிய தொடங்கின உடனே அவைக்கு வந்து இப்போ நித்திரை குறைவாக இருக்கும் அல்லது வந்து வேலைக்கு போக கஷ்டமாக இருக்கும். அப்போ அடுத்த நாள் வந்து இரவிரவாக சொரிஞ்சு கொண்டு இருந்தால் அப்போ பிள்ளை சொரிஞ்சு கொண்டு இருந்தாலும் அவை தாதப்பனுக்கு வந்து நித்திரை உள்ளே எல்லாம் இருக்கிறதால அடுத்த
நாள் வந்து வேலையில் வந்து கணக்க ஃபோக்கஸ் பண்ணிடலாம் இருக்கும், ஸ்கூலில் ஃபோக்கஸ் பண்ணுற சந்தர்ப்பம் இருக்கிறதால இது வந்து நிறைய ஒரு ஆளுடைய லைஃப்லேயும் அவன் ஃபேமிலியிலேயும் நிறைய இம்பேக்ட் இருக்குது. இப்போ எக்ஸிமா நோய் தாக்கம் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு தோல் சார்ந்த பிரச்சனையாக இது இருக்கின்றது. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து இது தொடர்பாக தகவல்களை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். டாக்டர், நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவிஐ தொலைக்காட்சியின் நலம்தான நிகழ்ச்சி. இன்றைய தினமும் ஒரு முக்கியமான நோய் தாக்கம் என்று சொல்லலாம், தோல் சார்ந்த பிரச்சனை. எக்ஸிமா என்பது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நோயா, அது ஒரு தொற்று நோயா? இது தொடர்பான பல்வேறுபட்ட கருத்துக்களை டாக்டர் ராஜேஷ் லோகன் அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் மீண்டும் பேசலாம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவிஐ தொலைக்காட்சின்னு நினைக்கிறீங்க. அலர்ஜி இருப்பதால் அவர் அந்த இடத்துல சொரியோன மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ சில வேளையில் உணவு வகைகள் கூட அந்த அலர்ஜியை உருவாக்குவதற்கான காரணமாக இருக்குது. ஒரு எக்ஸிமா நோயாளி எவ்வாறான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு? இப்போ யாருக்கு என்ன விதமான ஃபுட் அலர்ஜி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு ஆட்கள் வந்து இப்போ நெடுவோம் ஓகே நான் தக்காளி பழம் சாப்பிட்ற நேரம் இல்லை கத்திரிக்காய் சாப்பிடுக்க அல்லது நண்டு இறால் அப்படி அந்த சில அலர்ஜி ப்ரோன் சாமான்களை சாப்பிடுக்க வந்து எங்களுக்கு அது கடிக்குது அல்லது எக்ஸிமா ட்ரிகர் பண்ணுதுன்னு சொன்னால் தெரியும். அல்லது ஈவன் அதை விட எனி ஃபுட் இப்போ ஸ்ட்ராபெர்ரி அது இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீனட் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அலர்ஜி இருக்கலாம். அந்த சாப்பாடு சாப்பிடுக்க அவைக்கு எக்ஸிமா வருதுன்னு அவன் நோட் பண்ணிச்சிடும். நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவைக்கு அலர்ஜி டெஸ்ட் அது வந்து ஏட்டோபி அதை தான் சொல்கிறது. மற்றது கிரந்தின்றது ஒரு அலர்ஜியை தான் கிரந்தின்னு சொல்கிறது. இப்போ அது வந்து கிரந்தின்றது அந்த ஏதாவது கடிச்சு சொரிஞ்சு அதுலேருந்து தண்ணி வடிகிற மாதிரி வர்றதை தான் கூட சொல்கிறது. அது வந்து ஒரு எக்ஸிமாண்ட ஒரு டைப் ஆஃப் அறிகுறி தான். அது வந்து என்ன ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு தான் கூட அந்த தண்ணி தன்மை மாதிரி கூட வலிகிறது. அந்த வெசிக்கல் மாதிரி வந்து அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் வடிகிற மாதிரி வர்றது. சில வேளையில் அந்த தண்ணி இதில் இருக்க இன்ஃபெக்ஷன் அதில் வரக்கூடிய ஸ்டெஃபோரியஸ் வந்து வெரி காமன். இப்போ அந்த எக்ஸிமா அதுகளோட ஸ்டெஃபோரியஸ் வந்து வெரி காமன். ஸ்டெஃபோரியஸ்ன்ற ஒரு பாக்டீரியா எங்களோட ஸ்கின்னில் இருக்குது, காமனாக இருக்குது. ஆனால் இது வந்து அந்த ஓப்பன் பண்ணினோடனே சொரிஞ்ச உடனே அந்த ஓப்பன் பண்ணினோடனே இவ வந்து இன்ஃபெக்ஷன் அதில் கோஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ ஆடை வகைகளை பொறுத்தவரை ஒரு எக்ஸிமா நோயாளி வந்து எல்லா ஆடைகளையும் அணியலாம்னு சொல்லல, உடலில் எந்த பாகத்திலையும் எக்ஸிமா ஏற்படும் சொல்லியிருக்கீங்க. அப்போ எப்படி ஆடை வகைகள் இருக்கணும்? இப்போ எக்ஸிமா இருக்கிற ஆட்கள் வந்து கூட வந்து காட்டன் பாவிக்கிறது நல்லது. வூல் தெரியும் தானே, வூலை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஈவன் நைலோன் எனி சிந்தட்டிக் மெட்டீரியல் வந்து இரிட்டேட் பண்ணும். அப்போ அதுகளை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணோம். மோஸ்ட்லி வந்து கொட்டனை போட்டு அது கொஞ்சம் கூல் மாதிரி அவைக்கு இருக்கிறபடியே அந்த கடிக்கிறது சொரிகிற தன்மைகள் அதுகளெல்லாம் குறைவாக இருக்கும். எக்ஸிமா வார சந்தர்ப்பம் வந்து கூட குறைவாக இருக்குது. அதால தான் நாங்கள் இந்த காட்டன் க்ளோத் அதுகளை பாவிக்க சொல்கிறது. இப்போ இந்த என்ன இப்போ கெமிக்கலை அவாய்ட் பண்ணி அப்படி இந்த காட்டன் அதில் யூஸ் பண்ணுறதால வந்து அவன் எக்ஸிமா வாரதை வந்து குறைக்கலாம். நாங்கள் சாதாரணமாக வந்து க்ரீம் வகைகளும் வந்து நாங்கள் உடலுக்கு ஒரு செலக்ட் பண்ணி ஒரு க்ரீமை வச்சுருப்போம் எங்களுக்கு ஏற்ற வகையில் பாவிக்கிறதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு எக்ஸிமா நோயாளியை பொறுத்தவரையில் இப்போ சாதாரண நாட்கள் பாவிக்கிற அதே க்ரீமை வந்து அவர் உடலுக்கு பாவிக்கக்கூடியதாக இருக்குமா? இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த எக்ஸிமான்றது அந்த ஸ்கின் பேரியரில் வந்து ஒரு டிஃபெக்ட் வரபடியே தான் வருது. இப்போ அந்த ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் ஒரு ஃபேட் இருக்குது. அந்த ஃபேட்டில் இருக்கிற சில ரசாயன பொருட்கள் உள்ளுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தோலிலையும் செரமைடுன்றது இருக்குது. 50 விதம் வந்து செரமைடு இருக்குது, ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, மற்றது வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது. அந்த மூன்றும் வந்து எங்களோட பாடியில் வந்து இருக்க வேணும். ஆனால் அந்த அதுகளின் அளவு குறையக்கு தான் கூட ட்ரைனஸ் வருது. அப்போ அந்த செரமைடை நாங்கள் வெளியிலேருந்து நாங்கள் இப்போ க்ரீமாக எடுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் செரவி அண்டு இருக்குது. அது வந்து ஒரு செரமைடுன்ற சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்குது, ஃபேட் இருக்குது. இது இருக்கிறபடியாக அதை வந்து கூட பாவிக்க நாங்கள் அந்த டிஃபெக்ட் என்ன டிஃபெக்டோ அதை நாங்கள் நிவர்த்தி செய்கிற மாதிரி. அப்போ அந்த எக்ஸிமாட மெயின் இது வந்து முதலாவது வந்து ட்ரீட்மெண்ட்னு சொல்லிக்க முதலாவது வந்து ட்ரை ஸ்கின்னை வந்து இல்லாமல் பண்ணணும். அப்போ மாய்ஸ்சரைஸ் பண்ணவே வேணும், அந்த ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அப்போ நாங்கள் குளித்த உடனே என்ன செய்வோம்னா அதை குளிக்க வந்து ஹாட் வாட்டரில் குளிக்கக்கூடாது, லீக் வார்ம் வாட்டர் இளஞ்சூடான தண்ணியில் தான் குளிக்கணும். அப்போ குளிக்க வந்து உண்மையில் வந்து நிறைய வந்து எங்களுக்கு தண்ணி வந்து ஹைட்ரேட் பண்ணப்படுது எங்களோட ஸ்கின். அப்போ ஹைட்ரேட் பண்ணி ஈரம் இருக்க அந்த ஈரத்தை வந்து நாங்கள் கணக்காக அமர்த்தி ரப் பண்ணி ஒரு நாளும் துடைக்கக்கூடாது. பட் பண்ணி மெல்லிசாக தொட்டு தான் அதை அந்த நீர் துளியலை வந்து அகற்றணும். அப்போ டேம்பாக இருக்கணும், அந்த ஸ்கின்னில் வந்து ஸ்டில் தண்ணி இருக்கணும்.
அந்த குளிச்சு ஒரு 3 மினிட்ஸுக்குள்ளே நாங்கள் க்ரீம் போடணும், மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போடுவோம். அப்போ அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணலாம். இப்போ செட்டஃபில் இருக்குது, அவினோ இருக்குது, யூசரின் இருக்குது, கிளாக்சல் பேஸ் இருக்குது, மற்றது இந்த செரவி இருக்குது. அப்போ இதுகள் ஏதாவது வந்து நாங்கள் ஏதாவது ஒரு க்ரீம் அதுகளை வந்து நாங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சில வேலை பேடான எக்ஸிமா இருக்கிறவ 2 தரம் கூட குளிக்கலாம். கன நேரம் குளிக்க தேவையில்லை, ஆனால் 2 தரம் குளிக்கலாம். அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ள கொஞ்சம் அந்த 2 போட்டு உடனே நாங்கள் வந்து நல்ல க்ரீம் போடணும். ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 தரம் கூட அந்த மாய்ஸ்சரைஸ் க்ரீம் அதில் நாங்கள் போட்டால் அந்த மாய்ஸ்சரைஸ் பண்ணி போட்டு நாங்கள் அந்த இப்போ பேடாக எக்ஸிமா இருக்குன்னா நாங்கள் ஸ்டீராய்டு மருந்து கொடுப்போம். ஸ்டீராய்டு வந்து ஒரு அந்த அதுக்குரிய மெடிக்கேஷன். இது அந்த நேரத்துக்குரிய ட்ரீட்மெண்ட்டே ஒழிய கண்டினியூஸாக நாங்கள் ஸ்டீராய்டை பாவிக்கக்கூடாது. அது ஸ்டீராய்டை கனகாலம் தொடர்ந்து பாவிச்சோம்டா, கனகாலம் தொடர்ந்து பாவிச்சா ஸ்கின் வந்து அட்ரோஃபியாக போயிடும், மெல்லிசாக தின்னாக போயிடும். அதில் வந்து சில வேலை ரத்த குழாய்கள் இதுகள் இந்த மெல்லிய சின்ன சின்ன குழாய்கள் வர்ற மாதிரி இருக்கும். ஸ்கின்னை வந்து அட்ரோஃபி போனால் திருப்பி எடுக்கிற கஷ்டம், எடுக்கல. அதனால் ஸ்ட்ராங்கான ஸ்டீராய்டை கனகாலம் பாவிக்கக்கூடாது. ஆனால் ஸ்கின்னில் ரேஷ் இருக்குன்னா நாங்கள் கட்டாமல் பாவிக்கணும். அப்போ நாங்கள் ஏர்லியாக எவ்வளோத்துக்கு இப்போ சில பேருக்கு இப்போ வரும் நாங்கள் கொடுத்தோன்னே குறையும் பேருந்து திருப்பி வரப்போகுது. அப்போ நாங்கள் கட்டாமல் பேஷண்ட்டுக்கும் அவன் பேரண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் வந்து எடிகேட் பண்ணணும். இது வந்து ஒரு குயிக்காக போகிற விஷயம் இல்லை. இது வந்து ஒரு குரானிக் டிசீஸ். ஒரு தொடர்ந்து திருப்பி ஒரு கவரம் திருப்பி வரும். ஃப்ளேயர் அப் அண்ட் தென் ரிமிஷன், ஃப்ளேயர் அப் ரெமிஷன் மாறி குறைஞ்சு கொண்டே இருக்க போகுது. அப்போ ஏர்லியாக வரைக்கே கனகாலம் விடாமல் பெருசாக பேடாக வராமல் ஏர்லியாகவே அவர்கள் ஸ்டீராய்ட் க்ரீமை அதுக்கு தக்க மாதிரி போட்டுச்சுனோம்னா டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ரேஷ் குறைஞ்ச உடனே அவன் மாய்ஸ்சரைஸை வடிவாக செய்து கொண்டே வரணும். ஈவன் ஸ்டீராய்ட் க்ரீம் போட்டாலும் நாங்கள் இப்போ சிலது வந்து 2 தரம் போட சொல்லுவோம், ஒருக்கா போட சொல்லுவோம். இப்போ ஒருக்கா இல்லை 2 தரம் போடுறோன்னா இடைய நேரங்களில் இவன் மாய்ஸ்சரைஸ் க்ரீம் தொடர்ந்து போடத்தான் வேணும், அதை தொடர்ந்து செய்யத்தான் வேணும். அப்போ அதை செய்து கொண்டு வந்தோடனே இப்போ ரேஷ் இல்லையோன்னா ஸ்டீராய்டை நிப்பாட்டி போட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொண்டு போகணும். மற்றது நாங்கள் சொன்ன மாதிரி காட்டனில் இதை போடணும். கெமிக்கல்ஸ் அதுகள் இருட்டன் ஆனால் கெமிக்கல்ஸ் அதுகளை அவாய்ட் பண்ணணும். க்ளவுஸ் அதுகளை பாவிச்சு கொண்டு க்ளீன் பண்ணுறது, ஏதாவது சாமான் எங்களுக்கு ஒத்துக்கொள்ளாட்ட அதுகளை பாவிக்க கொள்ளைக்க வேலையில் நாங்கள் எங்களை ப்ரொடெக்ட் பண்ண க்ளவுஸ் அதுகளை போட்டு கொண்டு இருக்கணும். கைகள் கழுவினா உடனே நாங்கள் திருப்பி வந்து க்ரீம் போடணும். மாய்ஸ்சரைஸ் தான் மெயின் திங். ஆக்கள் வந்து மாய்ஸ்சரைஸ் க்ரீம் போடுறது குறைவு. ஒவ்வொரு காலம் குளித்த உடனே நாங்கள் போடுறதில்லை. மற்றது வந்து இந்த க்ரீம் மற்றதையும் ஐயோ இது நாங்கள் பேட்ரஃபியன்றவுடனே பயத்தில் போடுறதும் இல்லை. நாங்கள் தேவையான நேரத்துக்கு பாவிக்கணும், ஆனால் தேவையில்லாமல் பாவிக்கக்கூடாது ஸ்டீராய்ட் க்ரீமு. ஆனால் மாய்ஸ்சரைஸ் க்ரீமில் சைடு எஃபெக்ட் இல்லை, வடிவாக பாவிக்கலாம். மற்றபடி இப்போ ஹாட் வாட்டரில் குளிக்கிறதையும் நிப்பாட்டணும். மற்றது வந்து கடிக்குது சொரியுதுன்னு சொன்னால் இப்போ ஆன்டிஹிஸ்டமின் பாவிக்கலாம். ஏன்னா கூட வந்து ஆக்கள் சொரியறதால தான் ஸ்கின் திக்காக வந்து இன்னும் கூட வருது. அப்போ சொரியக்கூடாது. நெய்யில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கணும், ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. நாங்கள் அதை உராவி சிமுதாக வச்சுருக்கணும். அப்போ சொரியாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஆன்டிஹிஸ்டமின் பாவிக்கலாம். அதில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஆன்டிபயோட்டிக் லோக்கலாயோ அல்லது ஓரலாயோ சில வழியெல்லாம் கொடுக்க வேண்டி வரும். அப்போ இதுகளை பாவிக்கிறதால நாங்கள் வந்து திருப்பி வந்து எக்ஸிமா வார சந்தர்ப்பத்தை குறைக்கலாம். அதே நேரத்தில் இன்னும் ஒன்று இருக்குது, ஆயின்மெண்ட். இப்போ நாங்கள் மாய்ஸ்சரைஸ்க்கு பார்க்க ஒன்று லோஷன் இருக்கலாம், அல்ல க்ரீம் இருக்கலாம், அல்லது வந்து ஆயின்மெண்ட் இருக்கலாம். லோஷனில் வந்து ஆயில் எடுக்கிற சந்தர்ப்பம் சரியான குறைவு. அதனால தான் லோஷன் கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருக்குது, டக்குண்டு இப்போ இவாப்ரேட் பண்ணிடும். அப்போ எங்களை ஸ்கின்னை மொஷ பண்ணுறது சந்தர்ப்பம் குறைவு. க்ரீம் வந்து இடப்பட்டது. அப்போ அது வந்து ஒரு கொஞ்சம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேட் இருக்குது, கொஞ்சம் மொயில மாய்ஸ்சரைஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆயின்மெண்ட் வந்து க்ரீமை விட பெட்டர். ஆனால் அந்த ஆயிலாக ஸ்கின் இருக்கிறபடியே சில பேர் விரும்ப மாட்டேன். ஆனால் இரவுகளில் நாங்கள் போடலாம். அந்த ஸ்கின் வந்து கூட இருக்கிற இடத்த ஈவன் இரவில் வந்து ஃபேட் பண்ணி கொஞ்சம் தண்ணியை நினைச்சு போட்டு திருப்பி போடணும். சில பேர் வந்து கோகனட் ஆயில் பாவிக்கிறது, இல்லை அவகடோ ஆயில் பாவிக்கிறது, அல்லது வந்து ஆலிவ் ஆயில், அப்படி அதுகளில் இப்போ பேடாக இருந்ததுன்னா நாங்கள் அதுகளையும் இடையில ஈரம் இருக்கேக்க அதை போடலாம். எல்லாம் பெட்ரோலியம்
பெட்ரோலியம் ஜெலி இருக்குது, பெட்ரோலியம் வெசலின் அதுகள் இருக்குது. எல்லாம் ஈரம் இருக்கேக்க அதுக்கு மேலே போடணும். அது வந்து ஒரு படம் மாதிரி அதுலேருந்து இவாப்ரேட் பண்ணுறதை தடுக்குதே ஒழிய எங்களுக்கு வந்து அது ட்ரீட்மெண்ட் இல்லை, ஆனால் அது ப்ரிவென்ட் பண்ணுது. அது ஏறக்குறைய ஒரு எக்ஸிமா நோயாளி கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் தொடர்பாக தீர்வு முறைகளும் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ வெதர் சேஞ்சஸ் என்பது இப்போ கனடா போன்ற நாடுகளில் வாழ்றாங்களுக்கு நிறையவே நாங்கள் அது எதிர்கொள்கிறோம். எப்பயுமே மாறிக்கொண்டே இருக்கிற காலநிலை இருக்கிற ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ அப்படியான சூழலில் வாழ்கிற ஒரு எக்ஸிமா நோயாளிக்கு எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? அதாவது குளிர்காலத்தில் அவர் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும், அல்லது திருப்பி வெயில் காலம் வந்தோடனே எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும், அது பற்றி சுருக்கமாக சொல்ல முடியும்? இப்போ இந்த லோ ஹியூமிட் இருக்கேக்க கூட வந்து ஆக்களுக்கு வந்து டக்கண்ட் ஸ்கின் வந்து ட்ரை ஆகிற சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ படுக்கிற அறைகளை வந்து இப்போ நாங்கள் ஹியூமிடிஃபயர் அதுகள் வைக்கலாம். மற்றது வந்து திரும்பவும் நாங்கள் அந்த வெதருக்கு வெளியில் போய்க்கு எங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு க்ளவுஸ் அதுகளை போடணும். பெரியான பேடாக இருக்கேக்க அப்போ ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது. இப்போ இந்த வீட்டுக்கு வந்தவுடனே நாங்கள் கையை கழுவி போட்டு உடனே வந்து க்ரீம் போடணும். அந்த க்ரீமை வந்து நாங்கள் என்ன க்ரீம் ஒவ்வொரு தடக்கும் ஒவ்வொரு விதமான க்ரீம் வந்து ஒத்துக்கொள்ளும். அப்போ அதில் ஏதாவது ஒரு க்ரீமை வந்து நாங்கள் கூட வந்து பாவிக்கிறதால அதை வந்து திருப்பி பாவிக்கிறதால நாங்கள் தண்டலாம். மற்றது வந்து இப்போ டூ ஹீட்டும் கூடாது, டூ ஹாட் ஸ்வெட்டியும் கூடாது, லோ ஹியூமிடும் கூடாது. விண்டியாக இருக்கேக்கையும் கூட ட்ரையாக இருக்கும். வெளியில் போய்க்க இப்போ சொண்டுக்கு வந்து லிப் ஃபார்ம் போடணும். கைக்கு வந்து கூட பேடுன்னு சொன்னால் நாங்கள் வெளியில் போக முதலே கையை கழுவி போட்டு அதுக்கு நல்ல க்ரீம் போடணும். அல்லது சரியான ட்ரையாக இருந்தால் வெசலின் அல்லது எழுதன் போட்டு அதுக்கு பிறகு க்ளவுஸை போட்டு கொண்டு போகிறதால நாங்கள் குறைக்கலாம். பட் அது வந்து இப்போ ஹீட் அதுகளை நாங்கள் பாவிக்கையும் கூட வந்து எங்களோட பாதுகாப்பு ஆல்வேஸ் முக்கியம். இப்போ சில பேர் சில இடங்களில் வேலை செய்யக்க கூட அந்த இயர் ப்ளக் எல்லாம் போடணும். எங்கள் வந்து கூட பாவிக்கிறதில்ல அந்த இயர் ப்ளக் அதுகளை. அது வந்து சரியான முக்கியம் அதுகள். அதே மாதிரி எங்களோட ஸ்கின்னு இப்போ வேலை செய்கிற இடங்களில் கெமிக்கலுக்கு அவங்க சொல்லுவாங்க கட்டாமல் க்ளவுஸ் பாவிச்சு தான் நீங்கள் பாவிக்கணும். கீழே இந்த டிஷ் வாஷிங் செய்கிறாக்கள் எல்லாம் க்ளவுஸ் பாவிச்சு தான் செய்யணும். ஆனால் அந்த டிஷ் வாஷிங் செய்கிறாக்கள் எல்லாம் க்ளவுஸை போடுறதில்லை, கெமிக்கல் எல்லாம் போட்டு கழுவினம் கொள்ளினம். அப்போ கையெல்லாம் பழுதாக போயிடும் அந்த இந்த இதால். அப்போ அது கட்டாமல் நாங்கள் க்ளவுஸை போட்டுக்கொண்டு நாங்கள் அதை செய்து எங்களோட கையை நாங்கள் தான் பாதுகாக்கணும். சரி, ஒரு எக்ஸிமா நோயாளி அவர் தொடர்பான பிரச்சனைகள், அவர் எவ்வாறான வழிமுறைகளை கடைபிடித்தால் இந்த நோய் தாக்கத்திலிருந்து விடுபடலாம் என்பது தொடர்பாக ஒரு குறுகிய நேரத்துக்குள் எங்களுக்கு சரியான விளக்கத்தை தந்தீர்கள். கலையகத்துக்கு வருகை தந்து இன்றைய தினம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு டிவிஐ தொலைக்காட்சி சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி டாக்டர். நன்றி. நேயர்கள் இதுவரை பார்த்தது நலந்தானா நிகழ்ச்சி. நலந்தானா நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஒரு எக்ஸிமா நோயாளி எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம், அந்த நோய் வராமல் எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம், அல்லது நோய் வந்தால் அதிலிருந்து எப்படி விடுபட்டுக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். டாக்டர் ராஜசுலோகன் அவர்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறியிருந்தார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க சில வேளைகளில் தவறி இருந்தால் எங்களுடைய யூடியூப் தளத்துக்கு சென்று தமிழ் விஷன் HDயில் பக்கத்துக்கு சென்று நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வித்தியாசமான ஒரு நோய் தாக்கம் தொடர்பாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வரையில் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் ராஜன் ஆண்டன். நன்றி, வணக்கம்.